வணக்கம். பிரித்தாளும் சூழ்ச்சி. இதுக்கான விளக்கம் வந்து ஒரு வரலாற்று சம்பவத்தை வச்சு சொல்கிறத விட, இப்போ நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு சொன்னோம்னா சுலபமாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுக்காக நான் வந்து காத்திருந்தேன். இப்போ சமீப காலமாக வந்து அரசியல் அது நடந்துகிட்ருக்கு. அதனால் இது சரியான நேரன்றதுனால இந்த பதிவு போடுறேன். பிரித்தாளும் சூழ்ச்சின்னு என்னென்னா, ஒரு ஒற்றுமையாக ஒரு மக்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னா, புதுசாக ஒருத்தன் அதில் உள்ள நுழையன்னு நினைக்கும்போது அவனால் வந்து நேர்மையாக அந்த மக்களை வெல்ல முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த மக்களை எப்படியாவது 2ஆக பிரிக்கணும். பிரிச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டோம்னா, நமக்குன்னு ஒரு கூட்டத்தை அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் பிரித்தாளும் சூழ்ச்சி. ஆங்கிலத்தில் வந்து இதுக்கு வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்வாங்க. இது வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து இதை வந்து பின்பற்றப்பட்டுட்டு தான் வருது. ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இதை யார் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ, இதை யார் பின்பற்றுறாங்களோ, நிச்சயமாக அவங்க வந்து நல்லவர்களாகவோ சமுதாயத்துக்கு நல்லவர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, அப்படி இப்போ என்ன நடந்தது உதாரணம் கொடுக்குற மாதிரின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு ஒரு காமன் எதிரின்னு பார்த்தா பிஜேபி தான். இதை நான் சொல்லலை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே நானும் சேர்ந்து சொல்கிறேன், எல்லோரும் சேர்ந்து சொல்கிறது தான் இது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமே வந்து 2023 நடந்த எலெக்ஷனே சொல்லலாம். 39 சீட்டில் ஒரு சீட்டு கூட பிஜேபியால் தமிழ்நாட்டில் வின் பண்ண முடியல. அப்போது யார் வந்து இவங்களுக்கு எதிர்த்து வாக்களித்ததுனால இவங்க தோற்று போயிடுறாங்கன்னா, அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டோ இல்லை முஸ்லீம்கள் ஓட்டோ பெருசாக இவங்களை தோற்கடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து நம்ம இந்துக்கள் சொல்லக்கூடிய நண்பர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இப்போ இவங்களோட வாக்கு தான் இவங்களை தோக்கவும் அடிச்சிருக்கு. ஸோ இவங்கள தோற்கடிக்கிறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ வந்து இந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுடைய வாக்குன்றது பெரிய அளவெல்லாம் ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்படியானால் தமிழர்கள் வந்து பிஜேபி வந்து இந்த ஹிந்து அப்படின்ற ஒரு பாலிசி வச்சு இந்தியா முழுக்க பண்ணிட்டு வர பிரச்சாரத்தை முற்றிலுமாக எதிர்க்கிறாங்கன்றது 2023 நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஆனாலும் 2021 எம்எல்ஏக்கான எலெக்ஷன் நடந்தது தமிழ்நாட்டில். அதில் வந்து 4 சீட்டில் வின் பண்ணாங்க. அப்போ இவங்களை வின் பண்ண வச்சது யாராக இருப்பா? நிச்சயமாக இவங்க 4 சீட்டு வின் பண்ணதுக்கு காரணம் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி தான். அதாவது மதம் அப்படின்னு பார்த்தா பெருசாக எதுவும் தமிழ்நாட்டில் வேலை செய்யாது. ஏன்னா தமிழர்கள் என்றைக்குமே வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன், பார்த்துட்டு வரேன் தமிழ்நாடு மக்களை. ஆளுக்கு ஒரு மதம் பின்பற்றினாலும் மதம் அப்படின்னு வந்துட்டால் மொழிக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க தமிழக மக்கள். அதனால் நம்ம எப்பவுமே வந்து மொழி வாரியாக இருக்கிறதுனால மதத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ எப்படி உங்களுக்கு இந்த 4 சீட்டு கிடச்சிது பிஜேபிக்கு 2021 அப்படின்னு கேட்டோம்னா, அது சாதி. ஏன்னா தமிழ்நாட்டில் சாதியை வச்சு ஈஸியாக மக்களை பிரிச்சிடலாம் அப்படின்றது கடந்த கால ஒரு அனுபவம் இருக்குது. இதை வச்சு தான் இவங்க வந்து இந்த 4 சீட்டை ஜெயித்தாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கடந்த ஒரு 15 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து தமிழ்நாட்டில் எல்லா சாதி கட்சியோட தலைவர்களையும் வந்து சந்திச்சிருக்காங்க. சாதி கட்சியோடைய தலைவர்களை வந்து எல்லா நேரத்தில் அடிக்கடி வந்து இவங்க சந்திச்சுட்டு போயிருக்காங்கன்னா இந்த வாக்குக்காக தான். அப்போ 2023 பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தோல்வி. இப்போ இவங்க அப்ளை பண்ணி இந்த பாலிசி தான். இன்னும் ஒருத்தர் சமீபமாக பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவர் என்ன பிரித்தாலும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தமிழர்கள் மத்தியில் வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்க தான் செய்யுது. இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஆமான்னு சொன்னாலும் சரி, ஆனால் இருக்க தான் செய்யுது. அப்போது திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கையை வைத்து அவங்க சலசலப்பை ஏற்படுத்திட்டா நிச்சயமாக அதுலேருந்து கணிசமான ஒரு மக்கள் அதை எதிர்த்துக்கின்னு நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னு அந்த ஒரு பாலிசியை கையில் எடுத்துக்கிட்டார். இவங்களும் ஒரு கொள்கையை முன் வச்சுட்டு வருவாங்க. அந்த கொள்கையை வச்சு தான் இவங்க வந்து பிரிப்பாங்களே. ஸோ இவங்க கையில் எடுத்தது, இவர் கையில் எடுத்தது, சீமான் அவர்கள் கையில் எடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிடம். அவருடைய எதிர்ப்பே திராவிடம் மட்டும்தான். அப்போ என்ன ஆகுனா, திராவிடத்தை வந்து ஆதரிக்காத நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாக்கை வந்து இவர் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் என்ற ஒரு முயற்சியில் தான் இவர் வந்து அந்த நோக்கத்தோடு உள்ள நுழைஞ்சிருக்காரு. இப்போது என்ன நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில், யார் இதை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணிகிட்ருக்கா, அதை நான் சொல்ல மாட்டேன், சம்பவத்தை சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது அஜித், விஜய் இவங்க 2 பேரும் வந்து சினிமா தொழிலில் பெரிய ஒரு துருவங்கள் சொல்லலாம். நீங்கள்லாம் யோசிக்கலாம், என்னடா சமீப காலமாக ஒரே விஜய் பற்றி பதிவாக வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு விளக்கமாக நானே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம சேனல் பேர் வந்து அரசியல் பேசுவோம். நம்ம அரசியல் தான் பேசணும், அரசியல் விமர்சனம் தான் பண்ணணும். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாகவே தமிழ்நாடு அரசியலே வந்து விஜயை சுற்றி தான் நடந்துகிட்ருக்கு. அப்படின்னா என்ன, அவர் முதலமைச்சர் ஆகிடுவாரான்னு உடனே கேள்வி கேட்க வேணாம். அவர் ஆவாரோ ஆக மாட்டாரோ அது நமக்கு இப்போ கிடையாது. இப்போ தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவரை சுற்றி தான் இன்றைக்கி இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் நடந்துட்டு இருக்கிறது எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு உண்மை தான். சரி, அப்படி இருக்கும்போது அஜித்தும் விஜய் அவங்க 2 பேருமே வந்து நெருங்கிய நண்பர்கள். அன்னிலேருந்து இன்னி வரைக்குமே, இப்போ வரைக்குமே அவங்க நண்பர்கள் தான். ஆனால் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்குது தமிழ்நாட்டில். என்னென்னா, அஜித் அவர்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கார் ரேஸில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த கார் ரேஸில் 3வது இடத்த ஒரு டீம் பிடிச்சிருக்கு.
இந்த கார் பந்தயத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அஜித் அவர்களுடைய காரில் வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய லோகோ ஒட்டியிருக்கும். தட் மீன்ஸ் இவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அர்த்தம். இதே அஜித்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் அவருடைய ஆரம்ப கட்டத்தில் யாருமே ஸ்பான்சர் பண்ணலை. அவரே தான் அவருடைய பைக் ரேஸாக இருந்தாலும் சரி, கார் ரேஸாக இருந்தாலும் சரி, சொந்த பணத்தை போட்டுட்டு தான் அவர் வந்து இது வரைக்கும் அவருடைய அந்த விஷயத்தை வந்து நகர்த்திட்டு வந்தார். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு அஜித்துக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம். சரி, என்னடா விஜயை பற்றியே அரசியல் சுற்றி வருதுன்றீங்களா? ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, நேஷ்னல் முழுக்காமே இன்றைக்கி விஜய் மேலே ஒரு கண் இருக்குது. அதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து இன்றைக்கி அஜித் அவர்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்மபூஷன் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தப்பு இல்லை. அவர் வந்து கலை சேவைக்கு செய்த சேவைன்றது அவங்க சொல்கிறது என்னென்னா, இத்தனை படங்கள் நடித்து மக்களை மகிழ்விக்கிறார் இல்லையா, அது சேவைன்றதுனால அவருக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அவார்டு விஜய்க்கு கூட கொடுத்துருக்கலாம். இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க விரும்பலை. ஏன்னா அவங்கள மாதிரி நாமளும் யோசிக்கக்கூடாது. அவருக்கு கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏன் அவருக்கு கொடுக்கலன்றதுக்கு எடுத்து பார்த்தோம்னா அரசியல் தவிர அவர் எந்த காரணமும் இருக்க முடியாது. அஜித்துக்கு கொடுத்ததற்கு அவருடைய சாதனை காரணமாக இருக்கலாம். ஆனால் விஜய்க்கு கொடுக்காததற்கு காரணம் நிச்சயமாக அது அரசியலாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போது இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அஜித்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஜித்துக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ ஏன் இது பண்ணுறாங்க தெரியுமா? இதில் என்ன பாலிசி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விஜயோடைய ரசிகர்கள் எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா அடுத்த எலெக்ஷனில். ஆனால் அஜித்தோடைய ரசிகர்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். எப்படி சொல்கிறோன்னா, விஜயோட மாநாட்டில் அஜித் ரசிகர்கள், ரசிகர்கள், தளபதி தொண்டர்கள் சொல்லிட்டு பேனரே வச்சாங்க அஜித் ரசிகர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் ஒத்துமை ஆகிட்டாங்க. ஏன்னா சினிஃபீல்டை விட்டு விஜய் போகிறாரு, அப்போது அஜித் அவர்கள் தனியாக இருப்பார். ஸோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு போகிறாரு, நாம் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி அவங்க ரசிகர்கள்லாம் வந்து அவங்களாம் வந்து பேனர் வச்சாங்க. இதுக்கு ஒன்றும் அஜித் அவர் எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. ஏன்னா அவரோட சம்மதமும் நிச்சயமாக அதுக்கு இருக்கும் தான். ஏன்னா நண்பர்கள் தானே. இப்போ 2 பேரும் வேறு பாதையில் பயணிக்க போகிறாங்க. நிச்சயமாக ஒருத்தரோட சப்போர்ட் ஒருத்தருக்கு இருக்க தான் போகுது. நம்மளால் பிரிக்க முடியாது. ஆனால் அதை பிரிப்பதற்கான அரசியல் தான் இந்த சூழ்ச்சி எல்லாமே. இந்த சூழ்ச்சியை மக்களாகிய, ஏன் ரசிகர்களாகிய இளைஞர்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு வந்து விஜய்க்கான ஆதரவு பதிவு கிடையாது. ஏன்னா நானும் விஜய் ரசிகர் தான், அஜித் படமும் பார்ப்பேன். அதுக்காக வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டிய களம் இந்த களம் கிடையாது. இது வந்து அரசியல் விமர்சனத்துக்கான களம். அப்போது எதுக்குன்னா, பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கிறவங்களுக்கு எதிராக நம்ம செயல்படணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ இப்போ என்ன ஆகுனா, இவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க, நிச்சயமாக விஜய் ரசிகர்களில் எல்லாருக்கும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு சில புரிஞ்சிக்காதவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அஜித்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணிட்டார் இவருக்கு இந்த அவார்டுன்னு. உடனே அஜித் ரசிகர்கள் சில பேர் கவுண்டர் கொடுப்பாங்க. இதோட பிரச்சனையாக வெடிக்கும். ஒருவேளை இந்த பிரச்சனை பெருசாகி அவங்க விஜயும் அஜித்தும் வாக்குவாதம் ஆகிட்டாங்கன்னா, இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை யார் செய்ய நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுதான் கிடைத்த பெரிய வெற்றியாகும். ஆனால் அது நடக்காது. ஆனால் ஓரளவுக்கு அரசியல் அந்த ரசிகர்கள் பிரிஞ்சிருவாங்க சண்டை போட்டுக்குன்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இது நடக்குது, இந்த அரசியல் பதிவு. பிரித்தாளும் சூழ்ச்சின்றது இதுதான்றதை நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் அரசியல் நிலவரத்தில். இது வந்து ரசிகர்கள் வந்து புரிஞ்சுக்கணும், எல்லா ரசிகர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன் அவளையும் சொல்கிறோம், நம்ம இப்போ ரீசெண்டாக இதே அஜித்துக்கு வந்து இந்த பத்மபூஷன் அவார்டு அனௌன்ஸ் பண்ண உடனே அஜித்துக்கு வந்த முதல் பாராட்டு கால் வந்து விஜய் கிட்டேருந்து வந்தது. இதை சொன்னது யாருன்னா அஜித்தோடைய மேனேஜர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர்களை வந்து நாம் தான் வந்து அடையாளம் காட்டணும். இதுக்கு எதிராக வந்து நாம் தான் செயல்படணும், நாம் தான் உஷாராக இருக்கணும். நன்றி, வணக்கம்.